எல்லா இபாதத்தும் வாழ்க்கையினுடைய அத்துணை முறைகளும் பேசிக் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பெருமானாருடைய பாடம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இஸ்லாமிய கல்வி இறை கல்வின்னு சொன்னா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது, சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்றது, இன்னா லில்லாஹ்னு சொல்றது, தொழுகைக்கு வரும்போது தொப்பியை போட்டுக்கிறது, வீடு ஓப்பனிங்ல ஒரு துவா ஓதுறது, ஜனாசாவை கூட்டமா போய் அடக்கிறது, சடங்குகளா? ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வை வெளிப்படுத்தக்கூடிய இல்மு ஞானம் அவனுக்கு பிறக்க வேண்டும். நகை வெட்டுறோம்லங்க, வெட்டுறமா இல்லையா? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு ஜும்மால உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க. நகத்தை ரொம்ப வளர்த்தாத. இப்போ வெட்டும் போது அப்படி சின்னதாக யோசிக்க வேண்டியது இருந்த ரப்பே, வெட்ட வெட்ட வளர்த்திட்டே இருக்கிறீங்க, என்னால் முடியுமா? என்னால் முடியுமா? இந்த நகம் வெட்டப்பட்டவைகளோடு கியாமத்தில் எழுப்பப்படும் பொழுது அத்துணை நகங்களோடும் ரோமங்களோடும் மனிதர்கள் எழுப்பப்படுவார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் எல்லாத்திலையும். இந்த இல்மு என்பதற்கு அளவுகோலோ வட்டறையோ கிடையாது. எது எது எல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துமோ, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வாங்க, தேவைக்கு ஏற்ப கத்துக்க. வெளியூருக்கு போற சிம்பிள், நம்ம பயண தயாரிப்பு அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மார்க்கம் என்ன சொல்லுது? பயணப்படுறியா, வியாழக்கிழமை வெளியூருக்கு போகாத. ஏன் சொல்லுங்க, ஏன்? ஜும்மா தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, நான் போயிட்டு கண்டிப்பா வந்துடுவேன், அந்த உத்தரவாதம் உனக்கு கிடையாது. ஜும்மா என்பது ஏழைகளுடைய பெருநாள். பெருமானார் சொல்வார்கள், இரவு நேரங்களில் பயணங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நேரம் சுருக்கப்படுகிறது. நாங்க தஜ்ஜுல் அலம், பூமியினுடைய நாம 450 கிலோமீட்டர் சொல்றது, பகல் பயணத்திற்கும் இரவு பயணத்திற்குமான நிறைய வேறுபாடுகள் உண்டு. அப்புறம் எந்த இடத்திலேயும் தொழுகை தவற விடக்கூடாது. அல்லாஹ் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறான். சுன்னத்து நபிலெல்லாம் தொழுகணும், ஆனால் ஃபரலை விட்டு விடாதே. சில பேர் கேட்பாங்க, ஏங்க தெரிஞ்சு லொஹர் 4-2 ரக்காத்தா மாறுது, சரி, இப்ப சுன்னத்து நபிலெல்லாம் கடைசி டைம், உனக்கு ஒரு நேரம், அந்த இடத்துல தப்பு இருக்கா, தொழுவது பயன் போயிட்டே இருக்கு, நேரம் நல்லா இருக்கு, அங்கேயே போய் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறியா, அப்போ உனக்கு ஜமாத்தோட நாள் தான் வரும். நீ ஒரு முசாஃபிர், ஒரு பிரயாணி என்பதனால் கஸ்ருடைய சட்டங்கள் என்ன, நான் எங்க இருந்து இந்த 4 ரக்காத்தா 2 ரக்காத்தா தொழுகணுங்கிற சட்டம் எனக்கு வரும், எத்தனை நாள் வரும், நான் திரும்பி வர்றது எத்தனை நாள், இது அத்தனையும் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள் ஒரு பிரயாணி.